ഹായ് ഫ്രണ്ട്സ്, പുതിയൊരു വീഡിയോയിലോട്ട് ഏവർക്കും സ്വാഗതം. 1990 റിലീസായിട്ടുള്ള സൂപ്പർ ഹിറ്റ് ബ്ലോക്ക് ബസ്റ്റർ തമിഴ് മൂവിയാണ് പടയപ്പ. പടയപ്പ എന്ന സിനിമയിലെ രജനി അണ്ണൻ്റെ തലവരുടെ ഒരു സൂപ്പർ സീനാണ് നോക്കാൻ പോകുന്നത്. നേരെ വീട്ടിലോട്ട് പോകാം. അതിന് മുൻപായിട്ട് നമ്മുടെ ചാനൽ ആദ്യമായിട്ട് കാണുന്നവരുണ്ടെങ്കിൽ മറക്കാതെ ചാനൽ സബ്സ്ക്രൈബ് ചെയ്യുക. തൊട്ടടുത്ത് കാണാൻ ബെല്ലൈക്കൻ കൂടി ഒന്ന് എനേബിൾ ചെയ്യാൻ മറക്കരുത്. வணக்கமுங்க. வணக்கங்க. அது எப்படிங்க பாம்பு பொத்துக்குள்ள கையிட்டு பாம்பை புடிச்சிங்களா கடிச்சிராதுங்களாங்க? நீ கடிக்காம இருடா. நீங்க ரஜினிகாந்த் அவன் என் பையனுடைய ஜிங்ஜா வெளிச்சம் அதிகமா இருக்குன்னு பார்த்தேன். நாசர் வந்திருக்கியா? எப்படி இருக்க? நல்லா இருக்கு. ஓ பாபுல கூப்பிடல. நீ வேற உட்காருப்பா. என்ன எல்லாத்துக்கும் லோடு லோடு நின்னுட்டே இருக்கற? ரம்யா கிருஷ்ணா நல்லா இருக்காங்க. நல்லா இருக்காங்க. அப்புறமா பொண்ணு வீட்டு சைடுல இருந்து நிச்சயதார்த்தத்துக்கு ஏதாவது ஸ்பெஷலா செய்யணுமான்னு அம்மா கேட்க சொன்னாங்க. என்னப்பா இருக்கு ஸ்பெஷலா? பொண்ணு மட்டும் அனுப்பிச்சா போதும். அதான் ஸ்பெஷல். அதுக்கப்புறம் எல்லாம் வந்துட்டு போகுது. இல்லடா பிரகாஷ்? புது பாப்புல இல்ல வைக்க போறான். அப்புறம் பாட்டிஸ்ல எப்படி? நல்லா இருக்கு. கடல் சீட் கொடுக்கறேன்னு சொல்லிட்டாங்க. ஏடா இந்த பந்தல்காரன் காத்துக்கிட்டு இருக்கான். அவன் பணம் கொடுக்கணும்னு சொன்னீங்க என்னாச்சு? இல்லங்களே. ஓடினா குறுக்க பேசிக்கிட்டு இருக்க. ஞாபகம் மறதி ஜாஸ்தி. ஏன் தம்பி நீ நிச்சயதார்த்த Dress பார்க்கணும்னு சொன்னீங்க போய் பாத்தியா? அது நேத்தே பார்த்தமா. ரொம்ப நல்லா இருக்கு. நல்லா இருக்குனா அது ஏன் Dress பா? உன் Dress போய் பாரு. பாத்துறேன்னு சொல்றேன்லப்பா. அரசியல போவாதன்னு சொன்னா அறிவு கம்மி அடிச்சற உனக்கு. பாறா நல்லா. அப்பதான் தெரியும். சரி சரி சரி. படைப்பா ஒரு சின்ன Dress விஷயம் வந்துறேன். நீங்க வந்து நீ பேசிட்டு இருக்க. எனக்கு வேலை ஏதோ அட உட்காருங்க தம்பி. எத்தனை வாட்டி நிப்பீங்க? அவன் ஒரு தடவை நிக்கிறதுக்கு யோசிக்க. ஏன் இந்த பாப்பத்துல கை நான் கேட்றேன். கேட்டு தெரிஞ்சுக்கறா. How are you? Fine, fine. Thank you. You see, சௌந்தர்யா எதுக்கு வேலைக்காரங்களுக்குலாம் மரியாதை கொடுக்குறீங்க? உட்காருங்க. என்ன நிக்கிற? குடிச்சிட்டு போ. காபி. മ്യൂസിക് സൂപ്പർ മ്യൂസിക്കാണ്. ഓ You such a ഓ വാ தப்பு என் மேலதான் இருக்கு. ஏன் இப்படி கோவப்படுறீங்க? பொம்பளை நான் பொறுமை வேணும், அவசரப்படக்கூடாது, அடக்க வேணும், ஆத்திரப்படக்கூடாது, அமைதி வேணும், அதிகாரம் பண்ணக்கூடாது, கட்டுப்பாடு வேணும், இப்படி கத்தக்கூடாது, பயபக்தியா இருக்கணும், இப்படி பஜாரித்தனம் பண்ணக்கூடாது. மொத்தத்துல വാ பொம்பளையா ആ You know one thing, anger is the cause of all miseries. One should know how to control it. Otherwise, life will become miserable. Try to understand that. Last but not least, அதிகமா ஆசைப்படுற ஆம்பளையும் அதிகமா கோபப்படுற பொம்பளையும் நல்லா வாழ்ந்துட சரித்திரமே கிடையாது. സൂപ്പർ സീൻ. ആ വേറെ ലെവൽ മ്യൂസിക് ഒരു രക്ഷയില്ലല്ലോ. പടയപ്പ നല്ല അടിപൊളി കേട്ടോ. നല്ല സൂപ്പർ സീനാണ് കണ്ടു. നമ്മളെ പടയപ്പ എന്ന മൂവിയിലെ ഒരു അടിപൊളി കിഡിലൻ ഒരു നമ്മളെ രജനീകാന്തിൻ്റെ മാസ് ഡയലോഗ് സീനുകൾ കണ്ട്. രമ്യ നമ്പീഷന്, സൗന്ദര്യ, നാസർ ഇവരൊക്കെ ആയിരുന്നു രജനീകാന്ത് കൂടാതെ ഈ സീനിലുണ്ടായിരുന്ന നല്ല അടിപൊളി സൂപ്പർ സിനിമയാണ് പടയപ്പ. 1999 സിനിമ റിലീസായിട്ടുള്ളത്. KS രവികുമാറാണ് അതിൻ്റെ സംവിധാനം. അതുപോലെ ഇതിൻ്റെ കഥയൊക്കെ എഴുതിയിട്ടുള്ളത് രജനീകാന്തും നമ്മുടെ KS രവികുമാറും ചേർന്നിട്ടാണ് ഇതിൻ്റെ കഥയും തിരക്കഥയൊക്കെ എഴുതിയിട്ടുള്ളത്. രജനീകാന്ത് തന്നെയാണ് ഇതിൻ്റെ പ്രൊഡ്യൂസർ. നല്ലൊരു സൂപ്പർ ബ്ലോക്ക് ബസ്റ്റർ, എന്താ പറയുക, കിഡിലൻ മൂവിയാണ് പടയപ്പ. അതുപോലെ രജനീകാന്തിനെ കൂടാതെ ശിവാജി ഗണേശൻ ഇവരൊക്കെ ഉണ്ട് ഈ സിനിമയിൽ. എന്തായാലും വീഡിയോ ഇഷ്ടപ്പെട്ടാൽ ലൈക്ക് ചെയ്യുക. അതുപോലെ ആദ്യമായിട്ട് നമ്മുടെ ചാനൽ കാണുന്നവരുണ്ടെങ്കിൽ മറക്കാതെ ചാനൽ സബ്സ്ക്രൈബ് ചെയ്ത് പോവുക.